Hello guys, வணக்கம் and welcome to this is 360 with Arun. நம்ம லைஃப்லலாம் அரசியல் வந்து டைரெக்டாகவே வந்து ஒரு தாக்கத்தை தாக்கும். பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? நம்மளாம் சொல்லிடுவோம் இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஏன் நிறைய பேர் பார்க்குறப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க, என்னப்பா அதையெல்லாம் பேசிக்கிட்டு அரசியல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு சரி வராது, நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆனா அரசியல் வந்து எப்படியுமே ஏதாவது ஒரு வகையில நம்ம லைஃப்ல தலையிட்டோம். உண்மையிலையா நம்ம போடுற இந்த டிஷர்ட்டா இருக்கட்டும், ட்ரௌசரா இருக்கட்டும், என் ஜட்டி முதல் கொண்டு அரசியல் தலையிட்டுரும். எப்படி அரசியல் தலையீடு இல்லாம இந்த உடுப்பு கூட நம்ம உடுத்தலாம்? இதான் உண்மை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இப்படி எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு விதத்துல அரசியல் நம்ம லைஃப்ல வந்து தலையிட்டோம். அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புறம் தள்ளிட்டு போறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல, உண்மையாவே தெரியல. எப்படி நம்ம அரசியலுக்கு அது கேட்போம். ஒரு பசங்களா இருந்தா அது நம்மளுக்கு தெரியும். சாதாரணமா ஒரு சலூனுக்கு போனாலோ இல்லாட்டி ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு டீ குடிக்க போனாலோ அங்க அரசியலுக்கு அது ஒண்ணு வந்துதான். வழக்குகளில் சிக்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏகளுக்கு பதவி உடனே பறிச்சுட்டாலும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை கஷ்டம், துன்பம், கவலை, ஐய காலையில எந்திரிச்சாலே லொல்லு 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 லொல்லுன்னு தான் வாழ்க்கை போகும். காரணம் நம்ம வாழ்க்கையில அரசியல் தலையீடுகள்னால மட்டும்தான். சில நேரத்துல நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் டிரெக்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னப்பா அரசியல் அதெல்லாம் பேசினா இருக்கு, நாம உழைச்சாத்தாயே நம்மளுக்கு பணம், இதெல்லாம் பேசி என்ன பண்றது அப்படின்னு போயிடுவாரு. பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட உழைப்பையும் நம்மளோட ஊதியத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல் தான். உண்மையா இல்லையா? அவர் இன்னைக்கு ஒரு 40,000 இன்னைக்கு சம்பளம் வாங்குறாரு, அதுல வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறாரு இந்த மாசம். ஓகே, இதே 40,000 அடுத்த மாசமும் சம்பளம். ஆனா இப்ப பொருட்கள் விலை கூட 40,000க்குள்ளுக்கு தேவையை பூர்த்தி செய்ய இல்லை அப்படின்றப்ப அங்க அரசியல் தலையீடு இல்லாம இல்லையே. ஸோ நீ என்னத்தான் உழைச்சாலும், நான் உழைச்சா தப்ப எனக்கு காசுனா அடுத்த மாசம் என்ன உனக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுத்துருவாங்களா? நக்கு. உங்க உழைப்பையும் உங்க ஊதியத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல் தான். அரசியல் அப்படின்னா என்ன? ஒரு நாடு, ஒரு நகரம், ஒரு ஊரு, இப்படி எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கு. இதுல இருக்க அனைத்து சார் மக்களுக்கும் இல்லாட்ட அமைப்புகள் அனைத்து உறுப்பினர்களுக்குமான ஒரு பொதுவான சமச்சீரான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது தான் அரசியல். இது கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், சமய ரீதியிலான சில வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், மருத்துவம், போக்குவரத்து, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் இருக்கட்டும், எல்லா நிதி நிறுவனம், இப்படி எல்லா நிறுவனங்களுக்கும் சார்ந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு அமைப்புக்கு தேவையான ஒரு தர்க்க தீர்மானத்தை எடுக்கிறது தான் அரசியல். இது வந்து ஒரு வேர்ட்ல இருந்தா இந்த பொலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, கிரேக்க வார்த்தையில வந்திருக்கு. அரிஸ்டோட்டில்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம்ல, அரிஸ்டோட்டில், அவர் பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அந்த நபர் வந்து கிரேக்க மொழியில வந்து பொலிட்டிகா அப்படின்ற ஒரு புக்கை வந்து வெளியிட்டார். அது மூலமா தான் இந்த அரசியல், அந்த பொலிட்டிகா அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் மறுபடியும் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சு தமிழ்ல அரசியல். பொலிட்டீஷியன்ஸ்னா யாரு? பொலிட்டீஷியன்ஸ்ன்றது ஸோ இந்த அதிகாரத்தை நம்ம ஒருத்தர் கையில நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் இதுக்கு சார்ந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இதை வந்து எல்லா மக்களுமே பொதுவாக எடுக்கலாது அப்படின்னா, எல்லாருமே போயிட்டு அந்த அதிகாரத்தை கைப்பற்ற இயலாது. ஸோ ஒரு மக்கள் கூட்டத்துல இருந்து, ஒரு அமைப்புகள்ல இருந்து ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு பிரதிநிதியா மக்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அமைத்து அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அது மூலமா நம்ம வந்து நம்ம அந்த தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒரு வகையில எனக்கு அரசியல்வாதி அப்படின்றது ஏவுட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல மக்களோட சேவகன், பிரதிநிதி, அதாவது ரிப்ரசன்டேட்டிவ். நீ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீ ஒருத்தரை உருவாக்குற. ஸோ அவர் என்னன்னா, அவர் போயிட்டு மக்களுக்கான தேவைகளை அவர் வந்து அந்த இடத்துல பூர்த்தி பண்ணணும். இதுதான் உண்மை. ஆனா நடக்கிறது, உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. எங்க ஊர்ல அப்படின்னா இந்தியாவில் கவுன்சிலர் இந்த மாதிரி பதவிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிக்கு ஒரு பதவி ஒன்று இருக்கு பிரதேச சபையில வட்டாரத்தில் வருது. ஸோ அதுக்கு நம்ம ஒருத்தரை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதைச்சும் போது அவர் போயிட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஐடியா ஒன்று இருக்கு அப்படின்னா. அந்த என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்து சொல்றாரு, எப்பா நல்ல விஷயம்பா, நீ நெல்லியா, இந்த வீடு வந்து கட்டாம எடுக்குதுல்ல, நீ நின்றுனா அதை கட்டி விட்டுலாயா அப்படின்னு. இது வந்து எனக்கு சொன்னோன்னே ஷாக்கா இருக்கு. இல்லை மச்சா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு நான் திரும்ப கேட்டேன். அதான்டா, என் வீடு கட்டாம இருக்குல்ல, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்டா, நான் போன செட்டில் ஆயிரு வீடை கட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான்டா அப்படின்னு. நம்ம மக்களோட பார்வையில இந்த அரசியல் இப்ப அப்படித்தான் இருக்கு. நானும் செட்டில் ஆகலான்னு தான் பிளான் பண்றேன். கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு, கை எடுக்கணுமா?
இருக்கட்டும். ஆனா அரசியல் மூலமா இல்ல. இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம். அரசியல் எத்தனை வகைப்படும்? இது ஏவுட்டு பர்ஸ்பெக்டிவ். தட்டம் பட்டம் பயம் நாஸ்தி அப்படின்னா இதுல ஒரு கேட்டகரி என்ன ஒன்று வச்சேன். இந்த சில தேவைகளை பார்த்து ஓட்டு போடுவாங்க. எப்படின்னா இலவச ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவோம். 5 வருஷம் வாழ்நாள அதெல்லாம் உண்மை இல்லை, நாங்கெல்லாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் இலவசம் கொடுத்தா போதும், அவனுக்கு வாழ்க்கையே கட்ச மாதிரி இருக்கும், அவன் ஓட்டு போட்டுருவோம். அப்புறம் இந்த ஸ்கூல் சீட்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ ஏன் மச்சான் அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டான். அவன் சொல்லுவான், அவனால தானே நான் அந்த ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னு. ஒரு மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல லஞ்சம் கொடுத்து ஒரு பெரிய ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஜாயின் பண்ணிட்டான், அவன் ஓகே. மற்றவங்கடா அந்த ஊர்ல மற்றவங்க நம்மள இந்த செல்ஃபிஸ், அதாவது அரசியல் முடிவுகளை பெரும்பாலும் மனிதர்கள் வந்து செல்ஃபிஸா தான் எடுப்பாங்க. அப்புறம் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வாக்குறுதிகள் சில நேரத்துல வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவன் காலம்பூரா ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து குய்யாக்காரம், அல்ப கோரம், இதுதான் ரொம்ப மெயினான கேட்டகரியா இருக்கு. எப்படின்னா நான் இது ஒரு வித்தியாசமான லெவல்ல பாக்குறேன். ஏன் ஓட்டு போடுற, எதுக்கு ஓட்டு போடுறான்னு இவன்கிட்ட போயிட்டு கேட்டா சார் ஏன் ஓட்டு போடுற அப்படின்னா ஒரே ஒரு காரணம், நாங்க பரம்பரையா போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா அப்படின்றோம். எங்க அப்பா போட்டாக, எங்க தாத்தா போட்டாக, எங்க தாத்தாவோட கொள்ளு தாத்தா போட்டாக, இப்ப நானும் போடுறேங்க. இவங்களுக்கு இந்த செட்டப் கேட்டகரி இருக்குல்ல, அவன் பண்ணானா அல்லது செஞ்சானா, அவன் ஆட்டைய போட்டானா, இதெல்லாம் எந்த கதையும் தேவையில்லை. என் பரம்பரை ஓட்டு போட்டுச்சு, நானும் போடு வேண்டாம், ஓட்டு உங்களுக்கு தாண்டா அப்படின்னு காரணமே இல்லாம அந்த ஓட்டு போயிட்டு. இந்த கேட்டகரி நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு 100ல் ஒரு 10 விதமாவது இப்படியான ஒரு மக்கள் இருப்பாங்க, பரம்பரையா ஓட்டு போடுறவங்க. அது வந்து வேரூண்டி ஊரூண்டி இருக்கும். அவங்க அது ஆணி வேறு மாதிரி அவங்களோட சம்பிரதாயத்துல, அவங்களோட ரத்தத்துல, அவங்களோட மொத்தத்துல எல்லாத்துலயும் கலந்து இல்ல நான் உனக்குத்தான் அப்படின்னு அவனை பிரிக்க முடியாது. அந்த பரம்பரை இப்படி போட்டு பிரிக்க முடியாது, இப்படி இருக்கும். அடுத்து குஸ்வா காரம், கோரம். இந்த கேட்டகரி ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி. இவனுங்க எப்படின்னா இவனுங்களும் இந்த பரம்பரை மாதிரி தான், பட் இந்த பரம்பரை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சில விஷயத்த. எப்படின்னா இந்த சாதி, மொழி, மதம், இனம், இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருக்குல்ல, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நம்மாலியா நம்ம ஓட்டு போடணியா, நம்ம பையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ சாதி ஓட்டுகள், ஐயாவோட ஜாதிகாரங்க செல்லதுறைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மீதி இருக்கிற 15% மத்த ஜாதிகார ஓட்டு அதுதான் வெற்றியை முடிவு பண்ணும். இன ரீதியான ஓட்டு, மொழி ரீதியான ஓட்டு, மத ரீதியான ஓட்டு, இந்த மாதிரி ஓட்டுகள் தான் இந்த கேட்டகரி. இப்படி ஆக்கள் இருக்காங்க. அது ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. நிற அடிப்படையிலான ஓட்டு கூட இருக்கு. வெள்ளையன், கருப்பினத்தவன் அப்படின்ற ஒரு ஓட்டு. நம்ம ஊர்கள் எல்லாம் சாதி ஓட்டு மெயினா. இப்போ இந்தியாலாம் மோஸ்ட்லி சாதி கட்சிகள்லாம் நிறைய இருக்குல்ல. இங்கே வந்து ஸ்ரீலங்கால மொழி ரீதியிலான கட்சிகள் இருக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பார்ட்டிஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் சிறுபான்மையான மக்களுக்கு தான் இவ்வளோ கட்சிகள் இருக்கும். உங்களுக்கான உரிமையை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மீண்டெழுந்து வருமா. அப்புறம் அப்படியே அது சிஸ்டத்துக்குள்ளுக்கு அப்படியே அவனு சிக்குண்டு அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, இங்க கொடுக்கலாமா, அங்க கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ரீதியில போயிருவான். அது அந்த சிஸ்டம் இருக்கு. அடுத்து நிசப்தம், பிராண சங்கரம். இந்த கேட்டகரி எப்படின்னா பெரும்பான்மையான ஓட்டு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வந்து மென்டலியா ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். எப்படி தெரியுமா, நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கப்ப எங்கேயாவது ஒரு கூட்டம் அப்படி கூட்டி இருந்துச்சா டக்கு நாங்க போய் நின்று என்னன்னு பார்ப்போம். ஈர்க்கப்படுவோம். ஏன் அப்படின்ட்டு சப்போஸ் பார்ப்போமே, ஒரு தியேட்டருக்கு போறோம், 2 படம் ஓடுது அப்படின்றப்ப எந்த படத்துக்கு அதிகமா ஆட்கள் இருக்காங்களோ அந்த படத்தை நம்ம பார்க்க போவோம். அது நல்லா இருக்குமோ, இவ்வளோ க்ரௌட் இருக்கே அப்படின்றதுக்காக போவோம். எல்லா விஷயத்துலயும் இருக்கு. சப்போஸ் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போகும்போதா இருக்கட்டும், கடைக்கு வெளியே நிறைய ஆட்கள் நின்றாங்களா, ஓ அப்பா அந்த கடை தான் நல்ல கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போவோம். இதுக்கு ஒரு விஷயமும் நான் சொல்லுவேன். ஆபாச புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகுவதால் திருக்குறளை விட ஆபாச புத்தகம் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இது நான் சொன்ன டைலாக்ல ஒரு யூடியூபர் யாரோ சொன்ன டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இந்த டைலாக் நிறைய கோணங்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இது உண்மைத்தா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம ஈர்க்கப்படுற விஷயம். பெரும்பாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதெல்லாம் நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த பெரும்பான்மையை நம்ம யோசிப்போம். ஒரு இவன் எங்கேயா வரப்போறான், ஓட்டா விழுக போகுது, அவன் பாரு அவன் தான் எப்படி ஜெயிக்க போறான், சும்மா எதுக்கு இவனுக்கு கொடுத்து இல்லாமக்குவானே, அவனுக்கே கொடுத்து விட்டுருவோம். அதனால நம்ம வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இல்லாட்டி புதுசா ஒருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துட்டு நம்ம அதே பழைய கட்சிகளுக்கு ஓட்டு கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த பெரும்பான்மை அடிப்படையில நம்ம பார்ப்போம் அவங்க தான் எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு. இதுதான் இந்த 4 கேட்டகரி தான் ஒரு இடத்துல பெரிய அங்கம் வகிக்குது. எப்படின்னா ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது மெயினா அங்கம் வகிக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஊழலை பத்தி 1770 பிரிட்டிஷோட மக்களவை கூட்டத்துல வில்லியம் பிட்
த எல்டர். வரம்பற்ற அதிகாரத்தை பெற்றுள்ளவர்களின் மனதை சிதைக்கவும் பிழைப்படுத்தவும் அந்த அதிகாரமே பொருத்தமானதாகவும் போதுமானதாகவும் இருக்கிறது. அதே விஷயத்த ஜான் டால்பா கெக்டன் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாரம் தான் ஊழல் செய்ய முனைகிறது, முழுமையான அதிகாரம் ஒருத்தருக்கு ஊழல் செய்யறதுக்கு துணையாக இருக்கு அப்படின்று அவர் சொல்றாரு. எப்படின்னா, நம்ம முழுமையான ஒரு அதிகாரம் ஒருத்தர் கையில கொடுக்கும் போது அவர் ஒருத்தர் பிள விடுறாரு. பட் ஒருத்தருக்கு நம்ம 5 வருஷத்துக்கு ஆட்சியை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதாவது முழுமையான அதிகாரத்தை கொடுக்குறீங்க. நீங்க அதிகாரத்தின் மூலமாகத்தான் நீங்க உங்களுக்கு தேவையான உரிமைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை நீங்க கொடுக்குறீங்க, அவர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்க இன்னொரு பார்ட்டி கொடுக்குறீங்க, அவரும் மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு பிறகு திரும்ப ஒருக்கா நீங்க அவருக்கே கொடுக்குறீங்க. சரியா? ஏன் அப்படின்னா, இங்க பெரும்பான்மையான மக்கள் இந்த 2 பார்ட்டிகளை தான் நம்ம வச்சிருப்பாங்க. நம்மளாம் யோசிப்போங்க, இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்களோட சுதந்திர காலம்ன்றது ஒரு 75 வருடம் 76 வருடம் இப்படி 1-2 வருடத்துல தான் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். பெரும்பான்மையாக மேற்கத்திய நாடுகளுமே ஒரு 2 கட்சி தான் அவங்க நாட்டில் வந்து பவர்ல இருப்பாங்க. 3வது கட்சிகள்லாம் ஏதோ அந்த சைடில் வந்து நிற்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த 2 கட்சிகள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஸோ இவர்களோட கருத்துக்கள் படி இங்கே முழுமையான ஒரு அதிகாரத்தை நம்ம ஒருத்தர் கையில் கொடுக்கும்போது இங்கே வந்து ஊழல் வந்து டிரெக்டாக வந்தது. இதுக்கான காரணம் வந்து இந்த 4 விஷயம் நான் கேட்டகரி சொன்னேன்ல, இது வந்து பெரும்பான்மையாக ஒரு இந்த ஊழலுக்கு, இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இடம் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 4 கேட்டகரி புது மாற்றீடு, ஒரு மாற்றீடாக ஒரு கட்சி உள்ளுக்கு வர்றது அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை இல்லாமக்கிறோம். பரம்பரையாக ஓட்டு கொடுக்குறோம், சாதி மொழி அடிப்படையில் நம்ம ஓட்டு கொடுக்குறோம், ஏதாவது இலவசங்களுக்காக நம்ம ஓட்டு கொடுக்குறோம், பெரும்பான்மை பார்த்து ஓட்டு கொடுக்குறோம். அப்படின்றப்ப இந்த மாற்றீடா ஒரு மாற்றமா ஒரு கட்சி ஒன்று புதுசாக உள்ளுக்கு வர்றதுக்கான இடத்த நம்ம அப்படியே பிளாக் பண்ணிடுறோம். பெரும்பான்மை பார்த்து ஓட்டு கொடுக்கறது அதில் ஒரு மெயின். ஏன்னா இங்கே அதிகார துஷ்பிரயோகம் இது மூலமாக தான் நடக்கும். நம்மளை தாண்டி வேற யாரும் வந்துட போகிறான். எப்படியும் ஓட்டு நம்மளுக்கு தான் வரப்போகுது. ஒன்று நான் வருவேன், இல்லைன்னா நீ வருவேன். நம்ம 2 பேரும் மாறி மாறி தான் வந்துட்டு போய். இப்போ இலங்கையில் நானுமே ஒரு 75 வருட காலமாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 2 கட்சி தான் இருக்கும். அந்த கட்சிக்கு வேணும்னா பூ வச்சு பொட்டு வச்சு புதுசாக ஒரு பேரில் துவங்குறதுன்றது வேற விஷயம். ஆனால் அதே கட்சி தான், அதே சிஸ்டம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்தியாவாக இருந்தாலுமே அப்படித்தான், ஒரு 2 பெரும்பான்மையான கட்சிகள் தான் இருக்கும். இதை வச்சு தான் மற்ற அரசியல்கள் நடக்கும். அது எந்த உலக நாடுகளில் எங்கிட்டு போனாலும் இப்படி ஒரு அரசியல் தான் இருக்குன்றப்ப 3வது மாற்றீடு கட்சி வந்து வர்றதுக்கு கம்மியாயிடும். ஏன்னா இந்த கேட்டகரி இருக்கு அப்படின்றப்ப. இப்போ இன்னைக்கு ஒரு 5 வருஷம் நம்ம வந்து அம்மா பார்ப்பேன், வீட்டுக்கு வந்து ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னா நம்ம அவனுக்கு உச்சபட்சமாக பல தண்டனை கொடுத்து விட்டுருவோம். ஏன்னா அதுவே இந்த அரசியல் ரீதியான ஊழல்கள், திருட்டு, கொள்ளை இதுக்கெல்லாம் நம்ம வந்து அதை பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டோம். மேபி கெத்தா பார்ப்போம்ப்பா, இத்தனை கோடி பேங்க்ல கொள்ள அடிச்சுட்டு போயிட்டானே கெட்டிகாரையா பண்றோம். இதே வீட்டில் ஒரு 1000 ரூபா திருடிட்டா அவனை போட்டு வதன்னு வாங்கி ஏற்றி தள்ளி மிதிச்சு கொண்டு இன்னும் அப்பளம் தான். ஸோ நம்ம பார்க்குற விதமும் தப்பாகவே இருக்குது. ஒரு அரசியல் ரீதியில் ஒரு நாட்டோட வளங்களை திருடுறான், கொள்ளை அடிக்கிறான் அப்படின்றப்ப இல்லை இனி அவனுக்கான அதிகாரம் நான் கொடுக்க போகிறதில்ல, எப்பவுமே கொடுக்க போகிறதில்ல இப்படின்ற ஒரு பேச்சு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை அவன் கொள்ளை அடித்தான், அடுத்து இன்னொரு பார்ட்டி கிட்ட நம்ம போவோம், இன்னொரு கட்சி அதுக்கு மாற்றீடா அந்த இருக்கிற அந்த 2 கட்சியிலேயே மற்ற கட்சி. ஸோ அவரும் கொள்ளை அடிப்பான், திரும்ப ஒருக்கா இவன்ட்டே வரும். ஸோ அதிகாரம் எங்கேயும் என்னை விட்டு போகாது, என் கையை விட்டு போகாது அப்படின்றக்கப்ப இந்த ஊழல் தொடரத்தான் செய்யும். இந்த 5 வருஷம் திருடுவோம், ஒருத்தர் அடுத்த 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்பான், அடுத்த 5 வருஷம் திருடுவோம். இந்த திருடுகள் நிறைய மார்க்கெட்டிங்காகவும் நடக்கும். அதுக்கு அடுத்த 5 வருஷம் பிரச்சாரத்துக்காகவே பல கொள்ளைகளை ஏற்படுத்தி அவன் காசு வச்சிருப்பான். இந்த இலவசம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான சிஸ்டங்கள் அதுதான். இதுவே இல்லை, இந்த கேட்டகரியில நம்ம இல்லை, பகுப்பாய்வு செய்கிறேன். நான் என்னுடைய ஓட்டை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் பகுப்பாய்வு செய்கிறேன். நம்ம ஊர்களில் ஐ வாண்ட் பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் பிகம் எ இன்ஜினியர் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிடுறோம். சரியா? நம்ம சொல்லி வளர்த்துடுறோம், நம்மளாம் அப்படித்தான் வளர்ந்தோம். பட் ஐ வாண்ட் பிகம் அ பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு கெரியராக நம்ம வந்து பொலிட்டிக்கல் நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. பொலிட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்தோடனே அது ஒரு சாக்கடை அப்படின்னு ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு, இல்லாட்டி எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். பட் பொலிட்டிக் நம்ம வாழ்க்கையில் தலையிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம டிரெக்டாகவே ஒருத்தர் கையில் தான் கொடுத்துட்றோம். சின்ன ஒரு அமைப்புக்குள்கிட்ட நம்ம கொடுத்துட்றோம். நீங்களே இதை வச்சுக்கங்க, நீங்களே எங்களுக்கு பார்த்து செய்யுங்க, நீங்களே பண்ணுறதை பண்ணுங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடுறப்ப இங்கே புதுசாக ஒருத்தர் மாற்றிடாக வரமாட்டா. அப்போ வந்து ஊழல்
அது ஒன்றும் பெருகிட்டு இருக்கும்போது அரசியல் சாக்கடையாக தான் மாறும். இதை களம் எடுக்கணும் அப்படின்னா, இதை இல்லாம ஆக்கணும்னா நீங்க மாற்றீடு அரசியல்ன்றது வர வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அதிகாரத்தை யாருக்கு அதிகாரம் கொடுக்க முடியுதோ அவங்களால அதிகாரத்தை பறிக்க முடியும். இங்க புரட்சிகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா அந்த புரட்சிகள் எதுவுமே எதுக்கு நடந்துச்சோ அதுக்கான நோக்கம் ஒரு கட்டத்துல முடிஞ்சிருது. அது கண்டினியூஸ் ஆகுறது இல்லை, மறந்துடுறோம். ஸோ இங்க அதிகார துஷ்பிரயோகம் இதன் அடிப்படையில தான் நடக்குது. ஆகவே நம்மளோட ஓட்டை நம்ம பகுப்பாய்வு செய்வோமா இருந்தா, இவருக்கு தான் நம்ம கொடுக்கணும் இந்த ஓட்டை, மேபி புது மாற்றீடு கொடுப்போம், இல்ல இவன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கான், இவன் ஊழல்ல ஈடுபட்டிருக்கான், இனி கொடுக்க கூடாது. இந்த கேட்டகரியில ஏன் நான் என் ஓட்டை நான் ஒருத்தருக்கு போடணும் அப்படின்றத இந்த 4 கேட்டகரியில இல்லாம புதுசா ஒரு சமூக மாற்றத்திற்காக பொதுநல நோக்கத்தோட, சுயநலம் தாண்டி ஒரு பொதுநல நோக்கத்தோட இயற்கை, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து இதில் எல்லாத்தையும் செல்வாக்கு செலுத்தி இதில் எல்லாத்துலேயும் சிந்திச்சு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோமா இருந்தால் உலகம் பூரா இருக்கிற அரசியல் சூழல் மாறும். அரசியல் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகாமல், ஏன்னா விலகவே முடியாது, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டாக இருக்கட்டும், 18 வயசில் உங்களுக்கு முதல் ஓட்டை நீங்கள் போடும்போது அது சிந்தனை அடிப்படையில் அந்த ஓட்டு இருக்கணும். அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், இல்லாட்டி நிறைய போஸ்டர்ஸ் பார்க்குறேன், இல்லாட்டி டிவி சேனல்ஸில் நிறைய அவங்களோட தான் போகுது, இலவசங்கள் கொடுக்குறாங்க, இதன் அடிப்படையிலலாம் இல்லாம அந்த ஓட்டை சிந்திச்சு நான் ஏன் போடணும், 100 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. நம்மளா இயற்கை ரீதியா அவங்க செல்வாக்கு செலுத்துறாங்களா, மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா, இதை யோசிங்க. எல்லா ரீதியிலையுமே சிந்தனைகள் அடிப்படையில அந்த ஓட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டு. காசுக்காக விற்கிறது இல்லாட்டி ஏனோ தானோலாம் போடாம அந்த ஓட்டை சிந்திச்சு போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இங்க இருக்கிற நாம மக்கள் பொதுநலமா யோசிச்சாலே அரசியல் தன்னால மாறும். தன் வீடு அப்படின்னு இல்லாம தன் நாடு அப்படின்னு யோசிக்கும் போது இங்க பெரும்பான்மையான மாற்றங்கள் இடம்பெறும். தன் வீடு அப்படின்னு நம்ம சுயநலமாவே யோசித்தாலே நம்ம வீடு நல்லா இருந்தா போதும். பக்கத்துல ஒருத்தர் 3 வேளை உணவு இல்லாம இருந்தானா தான் அவனை பத்தியான சிந்தனை நம்மளுக்கு வராது, ஏன்னா நான் சாப்பிட்றோம். அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம், அரசியல்ன்றது உன்னை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. நீ உன்னோட பக்கத்து வீடு, பின் வீடு, யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு மூலையில 3 வேளை உணவுக்காக தடுமாறுற ஒரு நபரா இருக்கு, அவனுக்கும் அந்த அரசியல் அங்க போய் சேரணுமா இருந்தா அந்த அமைப்பு ரீதியில பக்கச்சார்பற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டிய தேவை உங்கள எல்லாத்துக்குமே இருக்கு. நம்மளோட வாக்குன்றது எப்பயுமே பகுப்பாய்வு ரீதியில, ஆராய்ச்சி அடிப்படையில அதை சிந்திச்சு அந்த ஓட்டை போட வேண்டிய தேவை இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் விட்டுருக்கலாம். நான் ஃபுல்லா டீட்டெயிலா நான் போயிட்டு அரசியல் ரீதியா ஃபுல்லா நான் பேச விரும்பல. இந்த ஒரு விஷயம் நான் ஏன் பேசுறேன்னா இருந்தா, நான் ஒரு சாமானியனா, ஒரு சாதாரண ஒரு மனிதனா அப்படித்தான் என்னோட இந்த கருத்தை நான் சொன்னேன். நானும் வாழ்கிறேன், இந்த சமூகத்தில் தான் வாழ்கிறேன். மேபி திஸ் இஸ் தி பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கருத்து ஓகே, இவன் சொல்கிறது என்னமோ உண்மை தாப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுனா அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.